ஒரு வழக்க பொதுவா சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு மாத்துது அப்படின்னா அதுக்கு சில அடிப்படைகள் இருக்குது. மாநில அரசோட விசாரணை அமைப்பு அதை விசாரிச்சாக்க அது நேர்மையா விசாரிக்க முடியாது, அங்கு நியாயம் கிடைக்காது, மாநில அரசு பயஸ்டா அதுல செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கருதுனா சிபிஐக்கு மாத்தி விடுவாங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட் கருதுறதுக்கு அதுக்கு சில அடிப்படைகள் வேணும். அந்த மாநில அரசு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்குது இல்லையா, அது தன்னுடைய விசாரணையை தொடங்கி நடத்தணும், சாட்சிகளை விசாரிக்கணும். அப்போ அது பயஸ்டா செயல்படுது அப்படிங்கிறதுக்கு சில எவிடன்ஸை அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு டைம் வேணும். ஆனா இங்கே அஸ்ராகார் தலைமையில சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடி அப்படிங்கிறது இப்பதான் அதனுடைய விசாரணையே தொடங்கி இருக்குது. ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள அது ஒரு சார்பா விசாரணையை நடத்துகிறது அப்படின்ற முடிவுக்கு வர்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இதற்கு கிடையாது. ஆனா சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு முடிவுக்கு வந்து இப்ப வழக்க சிபிஐக்கு மாத்தி விட்டுருக்காங்க. ஆனா இந்த வழக்க விசாரணைக்கே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா சிபிஐ கேட்டு விக்டிம் தரப்புல இருந்து 3 பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, அந்த 3 பேருமே எங்களுக்கு தெரியாம ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க, எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, வந்து கேட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தோம், பணம் தர்றேன்னு சொன்னாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, எங்களுக்கு இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அப்படி அவர்கள் சொன்ன விஷயத்த திமுக தரப்பு உரிய நேரத்துல சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தவறிவிட்டது. இன்னைக்கு தானே ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு முந்தைய விசாரணை நடந்த அன்னைக்கே அந்த பன்னீர்செல்வத்தோட மனைவி ஷர்மிளா அவங்களோட பேட்டி வந்துருச்சு. என் குழந்தை 6 மாசமா இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாரு, வந்து எட்டி கூட பார்க்கல, இப்ப சாவுக்கு வந்தவர் தூரமாட்டு ஓடி போயிட்டாரு, அந்த காசுக்கு அடி போட்டு யார் சொல் பேச்சோ கேட்டுக்கிட்டு இப்படி போய் கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு, பையனுக்கு லீகல் கார்டியன் நான் தான் அப்படின்லாம் அந்த அம்மா அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாங்களே ஷர்மிளா, அதெல்லாம் இதற்கு முன்னாடி கோர்ட் ஹியரிங்ஸ் நடக்கிறதுக்கு முந்தின நாளே வந்துருச்சு. அந்த அம்மா இத்தனைக்கு ஒரு திமுக நிர்வாகி வேற, கரூர் மாவட்டம் ஏமூரோட தொண்டரணி அமைப்பாளர். அவங்களை அழைச்சிட்டு போய் அன்னைக்கே கோர்ட்ல நிறுத்தியிருந்தா இது அப்பவே விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலும் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு புதுசா சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்றதோ, வேறு வகையான நபர்களை உள்ள கொண்டு போய் நிறுத்தி புதிய விசாரணையை கோருவதோ அதற்கு சாத்தியம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இவங்களை வீடியோ காட்சி மூலமா கொண்டு வந்து நிறுத்தியும் அவர்களுடைய அட்வொகேட் அங்க போய் ஆஜராகி இந்த விஷயத்தை சொல்லியும் கூட சுப்ரீம் கோர்ட் அதை நீங்க மேற்கொண்டு மனு போடுங்க, பாத்துக்கலாம், இதுல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுக்கு காரணம் அதுதான். புதுசா அதுல மனு போடணும்னாக்கா அவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும், பதிவாகணும், அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, திடீர்னு போய் பண்ணிட முடியாது. உரிய நேரத்தில் இவர்களை அங்கு கொண்டு நிறுத்தாதது திமுக செய்த தவறு. அந்த தவறு மட்டுமல்ல, அங்கு திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்கள் இருக்கு இல்லையா, அது உரிய வகையில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்ல, சிறிய வகையில கூட இல்லை. கரூர்ல போஸ்ட்மார்ட்டம் எப்படி இவ்வளவு குயிக்கா பண்ணாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பத்திரிகைகளில் வந்ததுதான், மீடியாவில் வந்ததுதான். அதை கூட அங்க அவங்க எடுத்து வச்சு பேசல. வாதங்கள்லாம் ரொம்ப மேம்போக்கா இருந்த மாதிரி தான் அங்க வந்த விவரங்களை படிக்கும்போது தெரிஞ்சுது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இப்படி சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்திருக்க கூடாது, இந்த ஸ்டேஜ்லயே அதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சீனியர் கவுன்சில் விஜயன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார். அவர் இன்னும் மேற்கொண்டு சொல்ற 2 முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, தமிழ்நாடு அரசு அந்த அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்தை இவ்வளவு அவசரப்பட்டு அமைச்சிருக்க கூடாது, ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்ப நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி அமைச்சாங்க, அப்ப அருணா ஜெகதீசன் கமிட்டி 2 விசாரிச்சு ஒரு கான்ட்ரடிக்டான முடிவுக்கு வந்தாங்கன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்துமே அப்படிங்கிறது அவருடைய பார்வை. எனிவே இப்ப சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடியோட விசாரணைக்கு தடை விதிச்சிட்டாங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் அவங்க விசாரிச்ச அந்த ஆவணங்களை இப்ப புதுசா சுப்ரீம் கோர்ட் அமைச்சிருக்கிற அந்த சிபிஐ குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும், அதிலிருந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறதன் சாராம்சம். இப்ப தாவேகா தரப்பினர் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கருதி கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா, இது வழக்கின் விசாரணையோ தீர்ப்போ கிடையாது. யார் விசாரிப்பது, எஸ்ஐடியா சிபிஐயா அப்படிங்கிறத பத்தின வழக்கின் தீர்ப்பு தானே ஒழிய இனிமேதான் விசாரணையவே தொடங்க போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னாக்க, சிபிஐ கேஸ் போனா அவங்க தாமதிப்பாங்க. அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை தான் பாஜகவிடமிருந்து இவர்கள் பெற்றிருப்பார்கள். நீங்க சிபிஐ வழக்கை கொண்டு வந்துருங்க, நாங்க அதை லேட் பண்ணிக்கிறோம், டிலே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதா அவர்கள் கொடுத்த மினிமம் கேரண்டியாக இருக்கக்கூடும். அதை தவிர வேற எந்த சாத்தியமும் இல்லை. ஏன்னா இந்த கேஸை பொறுத்தவரையிலும் சிபிஐ வேறு விதமாக விசாரித்து வேறு உண்மைகளை கண்டுபிடிப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சதுதான். பல 100 வீடியோக்கள் இருக்குது, கண்ணால் கண்ட சாட்சிகள் 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கிறாங்க, அத்தனை 100 வீடியோ கேமராக்கள் சுத்தி பறந்துகிட்டு இருக்குது. அப்ப அதுல என்ன சதி கோட்பாட்டுக்கு இடம் இருக்க முடியும்? சாட்சிகள் இருக்கு இல்லையா, அதனால சிபிஐயே விசாரிச்சாலும் என்ன உண்மையோ அதுதான் வெளிவர போகுது. எஸ்ஐடி விசாரிச்சா சீக்கிரம் விசாரிச்சு உடனடியாக அந்த முடிவுகள் வரக்கூடும். சிபிஐங்கிறதுனால தள்ளி போகும். ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்து சிபிஐக்கு போய் வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டு இருக்க கேஸ் எல்லாம் பாருங்க,
தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் லாக்அப் டெத்து, அது திருப்பூர்ல ஒரு 570 கோடி ரூபாய் கண்டெய்னர்ல பணம் பிடிச்சாங்களே அந்த அந்த விவகாரம், இப்படி பல வழக்குகள் இதெல்லாம் சிபிஐட்ட போச்சோ அதெல்லாம் என்ன அப்படியே தூங்கிட்டு தான் இருக்குது. அதுபோல வருஷக்கணக்கில் இந்த கேஸை இழுக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய பிளான். அதை நினைச்சு தான் இப்போ சக்சஸ்ன்னு சொல்லி தாவேக்காரங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கவனிக்க தவறுறாங்க அப்படின்னா, எஸ்ஐடிட விசாரணை போயிருந்துச்சுனாக்க அந்த முடிவு என்னவா வந்திருந்தாலும் திமுக அரசு சதி பண்ணிருச்சு, எங்க கட்சியை காலி பண்றதுக்காக இவங்க தான் என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்றதுக்காவது அதுல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு தாவேக்காவுக்கு. ஆனா இப்ப சிபிஐட்ட போச்சு, இதை வச்சு அவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க? இது வசமா பாஜக போய் நல்லா சிக்கிருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு தூரம் இவங்களை பயன்படுத்திக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் இவர்களுடைய வாக்கு வங்கியை தனதாக்கிக்க முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு கடைசியில கலட்டி விட்டுருவாங்க. பாஜகவெல்லாம் நாங்க ராஜதந்திர ரீதியா எதிர்கொண்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு தாவேக்காவிட்ட அமைப்பு பலமும் இல்லை, அரசியல் பின்புலமும் இல்லை, அப்படிப்பட்ட அனுபவமும் இல்லை. தாவேக்கா தரப்பினர் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாள் வரையிலும் தாவேக்காவை திமுக ரொம்ப ரொம்ப சாஃப்டா அணுகிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா மேல கேஸ் இருக்குது, புஷி ஆனந்த் மேல கேஸ் இருக்கு, நிர்மல்குமார் மேல கேஸ் இருக்குது, இன்னும் யாரு அந்த அருண்ராஜ் மேல கேஸ் இருக்கு, விஜயை தவிர்த்த மற்ற அத்தனை 2ஆம் மட்ட நிர்வாகிகள் மீதும் கேஸ் இருக்கிறது. அதனால இப்படி அனைவர் மீதும் வழக்கு இருக்கும் நிலையிலும் கூட யாரையும் ஏன் இவர்கள் கைது செய்யாம வச்சிருக்கிறாங்க. சோ திமுக தரப்பு தொடர்ந்து தாவேக்காவை சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. எதுக்காக அப்படி பண்றாங்க? தாவேக்காவை நம்மளே புஷ் பண்ணி பாஜக கூட்டணி பக்கம் தள்ளி விட்டுறக்கூடாது. கரூர் துயர சம்பவம் அப்படிங்கிறது நடந்துருச்சு, இதுக்கு நடவடிக்கை எடுக்க போய் அவங்க தாங்க முடியாம பாஜக போய் சரண்டர் ஆகி ஒரு தேர்தல் கூட்டணியா அது கன்வெர்ட் ஆயிடுச்சுனாக்க எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், திமுகவோட வெற்றி தோல்வியை இது பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய தேர்தல் கால கணக்கு வழக்குகள். அதனாலதான் திமுக இவ்வளவு காலம் சாஃப்டா அணுகிட்டு இருந்தாங்க. பட் இப்ப நடக்கிற விவரங்களை வச்சு பார்க்கும்போது தாவேக்கா திட்டவட்டமா அதிமுக பாஜக கூட்டணி நோக்கி பக்கத்துல போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவோட அணுகுமுறை, அதன் முகம் இப்படி இருக்காது. திமுகவுக்குன்னு ஒரு கடந்த கால வரலாறு இருக்குது. வெறுமனே வெர்ச்சுவல் வாரியர், சோசியல் மீடியா சண்டை, இதுவல்ல அரசியல். களத்தில் அது வேறாக இருக்கும். அங்க திமுகவோட இத்தனை ஆண்டுகள் அனுபவம் மிக்க கட்சிக்காரங்க இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்கள தாவேக்காரங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. உங்களுடைய அணி மாறும்போது திமுகவின் அணுகுமுறையும் உறுதியா மாறும், அது களத்தில் உறுதியா எதிரொலிக்கும். இது திமுகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுக பாஜக ரெண்டுக்கும் பொருந்தும். தாவேக்கான்ற ஒரு கட்சி புதுசா ஆரம்பிச்சு இவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் பின்னாடி நிக்கிறாங்க, விஜய்க்கு பின்னாடி. அவங்களை எப்படியாவது தன்வயப்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள காலடி வைக்கிற தன்னுடைய நீண்டகால ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது பாஜகவோட விருப்பம். அதனாலதான் இப்படி ஒரு இக்கட்டான சூழலை பயன்படுத்திக்கிட்டு எல்லா வகையிலையும் கூட நின்று சப்போர்ட் சிஸ்டத்தை இறக்கி விட்டு இப்ப விஜய்க்கு இவ்வளவு தூரம் அவங்க பேக் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்கலைன்னா மறுபடியும் சிலுவம்பாளையத்துக்கு கிளம்பணும். அதனால எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு விஜய வருந்தி கூட்டணிக்குள்ள அழைக்கிறாரு. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், மிகப்பெரிய கட்சியோட தலைவர், இன்னமும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி, அந்த கட்சியில் அடையாளம் தெரியாத யாரோ 2 தொண்டர்கள் அவங்க கட்சி கூடிய வச்சு ஆட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே புலங்காகிதப்பட்டு, பாருங்க நம்மளை நோக்கி வந்துட்டாங்க, கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசுறாரு. அவருக்கு தான் செய்து கொண்டிருப்பது ஒரு அதிமுக என்ற ஒரு கட்சியின் பாரம்பரியத்தையும் அதனுடைய லெகசியையும் கீழே பிடிச்சி இழுக்கிற வேலை, இவ்வளவு பெரிய கட்சி தலைவர் செய்யற வேலையாது அப்படின்ற சென்ஸ் கூட இல்லாம எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசுறாரு. ஆக மொத்தத்துல அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கால் விடணும், தாவேக்காவுக்கு எப்படியாவது இந்த பஞ்சாயத்திலிருந்து விடுபடணும். சோ இந்த 3 பேரும் வெவ்வேறு அஜெண்டாவுடன் ஒன்று சேர்கிறார்கள். விஜய் இது நாள் வரைக்கும் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இனிமே கொள்கை எதிரியுடன் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளும் நாள் அவருக்கு வரும். அதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது, மிக விரைவில் வரும். தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு, இன்னும் ஒரு சில மாசத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. அதனால அடுத்து வரும் நாட்கள்ல தாவேக்கா கரூருக்கு கிளம்பி போவாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா ஏதோ சொல்லியிருக்கிறாரு, அந்த 41 பேர் குடும்பத்தை நாங்கள் தத்தெடுக்க போறோம், படிக்க வைக்க போறோம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அதனால அங்க போய் அந்த குடும்பங்களில் இருந்து அவர்களுடைய அந்த சென்டிமெண்ட் அலையிலிருந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்த்தி செல்வார். அரசியல் எதிரி எங்களை அழிக்க பார்க்கிறார்கள், அதனால் கொள்கை எதிரியுடன் போய் கூட்டு சேர்றோம், எங்களுக்கு வேற வழி தெரியல, 41 பேர் மரணத்துக்கு நீதி கேட்கிறோம், இவங்களை திமுகன்ற அந்த அரசு தான் கொன்றுச்சு, எங்க கட்சிக்காரங்க இறந்து போனவங்கலாம் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை எடுத்த பிறகு, அதை செய்த பிறகு விஜய், அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் நயினார் நாகேந்திரன், இந்த கொள்கை தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மேடையில் இருக்க போகும் காட்சி வெகு விரைவில் நாம